ஆரன்முளா ஸ்ரீ பார்த்தசாரதி கோவில் கேரளாவில் உள்ள பழமையான கோவில்களில் ஒன்றாகும். இத்தலத்தின் தெய்வம் தேரோட்டியான கிருஷ்ணன். பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள ஆரன்முளாவில் புனித நதியான பம்பையின் கரையில் இக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. பாவத்தை போக்க அர்ஜுனன் இந்த கோயிலை கட்டினான். இக்கோயில் முதலில் சம்பரிமலைக்கு அருகில் உள்ள நிலக்கல் என்ற இடத்தில் கட்டப்பட்டதாக மற்றொரு புராணம் கூறுகிறது. அங்கிருந்து 6 மூங்கிலால் செய்யப்பட்ட தெப்பத்தில் சிலை இங்கு கொண்டு வரப்பட்டது. எனவே இத்தலத்திற்கு 6 மூங்கில் என்று பொருள்படும் ஆரன்முளா என்ற பெயர் வந்தது. ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலையில் ஐயப்பன் சிலைக்கு வைக்கப்படும் தங்க அங்கியை பார்த்தசாரதி கோவிலில் இருந்து ஊர்வலம் தொடங்கும். ஓணம் பண்டிகையையொட்டி இங்கு புகழ்பெற்ற ஆரன்முளா படகு போட்டி நடைபெறுகிறது. 18ஆம் நூற்றாண்டு ஓவியர்களால் வரையப்பட்ட பல சுவரோவியங்களும் இக்கோயிலில் உள்ளன. ஆரன்முளா ஸ்ரீ பார்த்தசாரதி கோவில் கேரளாவில் உள்ள பழமையான கோவில்களில் ஒன்றாகும். இத்தலத்தின் தெய்வம் தேரோட்டியான கிருஷ்ணன். பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள ஆரன்முளாவில் புனித நதியான பம்பையின் கரையில் இக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. பாவத்தை போக்க அர்ஜுனன் இந்த கோயிலை கட்டினான். இக்கோயில் முதலில் சம்பரிமலைக்கு அருகில் உள்ள நிலக்கல் என்ற இடத்தில் கட்டப்பட்டதாக மற்றொரு புராணம் கூறுகிறது. அங்கிருந்து 6 மூங்கிலால் செய்யப்பட்ட தெப்பத்தில் சிலை இங்கு கொண்டு வரப்பட்டது. எனவே இத்தலத்திற்கு 6 மூங்கில் என்று பொருள்படும் ஆரன்முளா என்ற பெயர் வந்தது. ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலையில் ஐயப்பன் சிலைக்கு வைக்கப்படும் தங்க அங்கியை பார்த்தசாரதி கோவிலில் இருந்து ஊர்வலம் தொடங்கும். ஓணம் பண்டிகையையொட்டி இங்கு புகழ்பெற்ற ஆரன்முளா படகு போட்டி நடைபெறுகிறது. 18ஆம் நூற்றாண்டு ஓவியர்களால் வரையப்பட்ட பல சுவரோவியங்களும் இக்கோயிலில் உள்ளன. ஆரன்முளா ஸ்ரீ பார்த்தசாரதி கோவில் கேரளாவில் உள்ள பழமையான கோவில்களில் ஒன்றாகும். இத்தலத்தின் தெய்வம் தேரோட்டியான கிருஷ்ணன். பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள ஆரன்முளாவில் புனித நதியான பம்பையின் கரையில் இக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. பாவத்தை போக்க அர்ஜுனன் இந்த கோயிலை கட்டினான். இக்கோயில் முதலில் சம்பரிமலைக்கு அருகில் உள்ள நிலக்கல் என்ற இடத்தில் கட்டப்பட்டதாக மற்றொரு புராணம் கூறுகிறது. அங்கிருந்து 6 மூங்கிலால் செய்யப்பட்ட தெப்பத்தில் சிலை இங்கு கொண்டு வரப்பட்டது. எனவே இத்தலத்திற்கு 6 மூங்கில் என்று பொருள்படும் ஆரன்முளா